மகாநதி சீரியலில் இப்போது வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். ஃபுல்லாக அந்த போகிற டைமில் எல்லாமே எனக்கு நீ தான் முக்கியம், நீ தான் முக்கியம்னு சொல்லிகிட்டே தான் வெண்ணிலா வராங்க. அப்போ வந்து விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசும்போது கூட கார்லேருந்து நான் குதிச்சிருவேன் அப்படின்லாம் கூட மிரட்டுறாங்க. இங்கே பாரு, தயவு செய்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் வரியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்போது காவேரி இந்த பக்கம் கோயிலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய்க்கு ஏதோ முக்கியமான வேலை போல இருக்குது, இல்லைனா நம்ம வர சொல்லியும் வரல அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்குது, என்னன்னு தெரியல, ஏன்னா சரி நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கால் பண்ணும்போது தெரியாமல் இங்கே வெண்ணிலா வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ நம்ம காவேரி நினைக்கிறாங்க விஜய் வந்து டிரைவிங்கில் இருக்கார் போல இருக்குது, அதனால தான் கால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 பேரும் காரில் வந்து ஒரு வழியாக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாரு விஜய். ஸோ சேர்த்ததுக்கு அப்புறமா விஜய் என்ன பண்ணுறாரு, சரி இப்போ நம்ம ஃபோன் பண்ணலாம் காவேரிக்கு அப்படின்ட்டு ஃபோன் அடித்து கரெக்டாக வெளியில் வரும்போது நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவங்க அந்த பேஷண்ட் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு. உடனே என்ன இப்படி பண்ணுறா வெண்ணிலான்னு சொல்லிட்டு இப்போ விஜய் போயிட்டு பக்கத்துலேயே நிற்கிறாரு. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து வேணும்னே வெண்ணிலா சொல்கிறாங்க, என் கையை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க விஜய், என்னால் சுத்தமாக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து விஜயோட ஃபோனை சைலண்ட்டில் போட்டு வச்சிடுறாங்க நம்ம வெண்ணிலா. இதனால விஜய்க்கு எந்த கால் வந்தாலும் தெரியல. ஸோ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து காவேரி ஒரு பக்கம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி இன்னுமே வந்து விஜய் வரமாட்டார், சரி நம்ம கிளம்பலாம், ஏதோ முக்கியமான வேலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ வெளியில் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப தலையெல்லாம் சுற்றுது, அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. உடனே என்ன நடக்குதுன்னா, மயக்கம் போட்டு விழுற டைமில் அந்த வழியில் நிவின் வராரு. ஐயோ வெண்ணிலா நம்ம காவேரி மாதிரி இருக்கே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு காவேரியை பிடிக்கிறாரு. என்னாச்சு, என்ன இப்படி வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. பக்கத்தில் கடைக்கு போயிட்டு ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி தனியாக வர்ற அப்படின்னோடனே, இல்லை எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு உடனே முழிக்கிறாரு நிவின். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன், பட் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ன உடனே, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரிப்பா இப்போவே போயிட்டு விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு உடனே, விஜய் ஃபேமிலிகிட்ட சொல்லலாம், நான் காரில் கொண்டு போய் விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு காவேரியை. இல்லை ஃபஸ்ட்டு வந்து வெண்ணிலா முக்கியமா இல்லை நான் முக்கியமான்ற முடிவுக்கு வரணும், எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெளிவாக வெண்ணிலாவுக்கு புரியணும். இந்த ஒரு விஷயம் முடிவு தெரியாமல் நான் வந்து இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் அதுக்கப்புறமா விஜய்கிட்ட ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், மற்றபடி ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு நம்ம காவேரி கேட்டுக்கிட்டதுனால நிவினும் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து 2 பேருமே ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு வழியாக முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி. இப்போ வெண்ணிலா நம்ம விஜய் கையை பிடிச்சிட்டே வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நொயின்னு சொல்லிட்டு விஜய் தான் பேசிகிட்டே இருக்காங்க, இங்கே பாரு யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னோடனே, ப்ளீஸ் வெண்ணிலா கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, எனக்காக காவேரி வெயிட் பண்ணிகிட்ருப்பா, நான் வந்து காவேரி கிட்ட கூட பேசாமல் உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்ன உடனே கேட்கவே இல்லை வெண்ணிலா, என்னடா இப்படி பண்ணுறா அப்படின்னு ஒரு பக்கம் பாட்டியும் தாத்தாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சாஃப்ட் வெண்ணிலா தெரியுமா அப்படின்னு எவ்வளோ பேசினா என்ன இப்படி இருக்கா, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது புரியல. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்படி இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.